Hi cuties, how are you all? Good. Welcome back to our GK class. Today we are going to learn a new lesson, lesson 9. The title of the lesson is Play in or Play out. Before we start the lesson, I am going to ask you few questions. Lesson பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன். Are you all ready for answering? நீங்க எல்லாரும் என் கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? Good. Do you like to play? உங்களுக்கு விளையாடுறது பிடிக்குமா? Good. If you all like to play, உங்க எல்லாருக்குமே விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? Where do you play? எங்க விளையாடுவீங்க? Nice. Sometimes playing in outer and sometimes playing in your house. அதாவது ஒரு சில டைமில் என்ன பண்ணுவீங்க, வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவீங்க, ஒரு சில டைமில் வீட்டுக்குள்ளே விளையாடுவீங்க இல்லைங்களா? சரி. The name of the lesson is Play in or Play out. உள் விளையாட்டு மற்றும் வெளி விளையாட்டு. உள்ளே என்னென்னலாம் விளையாடலாம், வீட்டுக்குள்ளே என்னென்ன விளையாடலாம், வீட்டுக்கு வெளியில் என்னென்ன விளையாடலாம், என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடலாம் அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Are you ready to see this lesson? Good. At the time when I was a kid, நான் ஒரு சிறுவனாக இருந்தபோது, there were not many devices and gadgets like television, mobile phone and video games. அதாவது நான் சிறுவனாக இருந்தபோது நிறைய டிவைஸ்லாம் இல்லை. என்னென்ன டிவைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, டெலிவிஷன்னா டிவி, ஓகேவா? டிவி, மொபைல் ஃபோன், வீடியோ கேம் இதெல்லாம் என்ன இல்லை, அப்போ இல்லை. We used to play a lot out in the park. அப்போல்லாம் நாங்கள் எங்கே விளையாடுவோம், வெளியில் தான் விளையாடுவோம். வெளியில் பார்க்னா பூங்காவில் தான் என்ன பண்ணுவோம், விளையாடுவோம். Playing outdoor games is good for health. வெளியில் விளையாடுறது நம்ம உடம்புக்கு ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னென்னலாம் இல்லை, டிவி இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, வீடியோ கேம்ஸ் இல்லை. அப்போல்லாம் நாங்கள் எங்கே விளையாடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் பார்க்கில் தான் விளையாடுவோம். வெளியே விளையாடுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. Do you play these games? நீங்கள் இந்த கேம்ஸ்லாம் விளையாடி இருக்கீங்களா? என்னென்ன கேம்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கிப்பிங். ஸ்கிப்பிங்னா கயிறு வச்சு குதிச்சு விளையாடுவோம் இல்லைங்களா? விளையாடி இருக்கீங்களா நீங்கள்? வெரி குட். நெக்ஸ்ட்டு ஹாப்ஸ்காட்ச்னா சில்லு போட்டு கட்டம் போட்டு சில்லு போட்டு விளையாடுவோம் இல்லையா? சில்லு விளையாட்டு. ஹாப்ஸ்காட்ச்னா சில்லு விளையாட்டு. விளையாடி இருக்கீங்களா நீங்கள்? குட். எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு கிரிக்கெட்னா மட்டை பந்து. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பேட் வச்சுட்டு ஒருத்தவங்க பால் போடுவாங்க, அதை என்ன பண்ணணும், அடிக்கணும். விளையாடி இருக்கீங்களா? பாய்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த கேம் விளையாடி இருப்பீங்க இல்லைங்களா? சரி. நெக்ஸ்ட்டு பிளைண்ட் ஃபோல்ட்ஸ்னால் கண்ணாமூச்சி விளையாடி இருக்கீங்க தானே நீங்கள்? துணியால் கண்ணை கட்டிட்டு விளையாடுவோம், பார்த்துருக்கீங்களா? விளையாடி இருக்கீங்களா நீங்கள்? எப்படி இருக்கும் அந்த கேமு? ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு சைக்கிளிங்னா சைக்கிள் ஓட்டுறது பிடிக்குமா உங்களுக்கு? எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியுமா? சரி, குட். நெக்ஸ்ட்டு ஹைட் அண்ட் சீக்னா ஒளிராட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, 1லேருந்து 50 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களாம் போயிட்டு எங்கேயாச்சும் என்ன பண்ணுவீங்க, ஒளிஞ்சிப்பீங்க. அதை அவங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் ஹைட் அண்ட் சீக். இந்த கேமில் நீங்கள் விளையாடி இருக்கீங்களா? வெரி குட். இந்த கேமில் நம்ம எங்கே விளையாடுவோம்? வீட்டுக்குள்ளேயா விளையாடுவோம்? இல்லை, வீட்டுக்கு வெளியில் தான் விளையாடுவோம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இது என்ன கேம்?
அவுட்டோர் கேம்ஸ். ஓகேவா? எதெல்லாம் அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங், ஹாப்ஸ்காட்ச், கிரிக்கெட், நெக்ஸ்ட்டு பிளைண்ட் ஃபோல்ட், சைக்கிளிங், ஹைட் அண்ட் சீக். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் விளையாடுவோம். ஸோ இதெல்லாம் என்னது? அவுட்டோர் கேம்ஸ். நெக்ஸ்ட்டு டூ யூ ப்ளே திஸ் இன்டோர் கேம்ஸ்? நீங்கள் இந்த இன்டோர் கேம்ஸ் விளையாடிருக்கீங்களா? இன்டோர் கேம்ஸ்னால் உள்ளேயே விளையாடுறது. விளையாடிருக்கீங்களா நீங்கள்? செஸ்னால் சதுரங்கம். விளையாடிருக்கீங்களா? சரி. நெக்ஸ்ட்டு கேரம்னா கேரம் போர்டு இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் கேரம் போர்டு. எப்படி இருக்கும்? 4 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும், நடுவில் காயின்ஸ் வச்சு அதை அடிக்கணும். விளையாடிருக்கீங்களா நீங்கள்? வெரி குட். பிடிக்குமா உங்களுக்கு அந்த கேமு? சரி. நெக்ஸ்ட்டு டேபிள் டென்னிஸ்னால் வலைப்பந்து. டேபிள் டென்னிஸ்னால் மேசை வலைப்பந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லுடோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லுடோ கேம். இது தாயம் விளையாட்டு. அந்த காலத்தில் பாட்டிங்களாம் விளையாடுவாங்க. இப்பயும் என்ன பண்ணுறாங்க? இந்த கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகேவா? பார்த்துருக்கீங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் யாருன்னா விளையாடி? குட். நெக்ஸ்ட்டு ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்னால் இதுதான் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ். இதில் என்ன இருக்கும்? ஸ்னேக்கும் இருக்கும், லேடர்னால் ஏணியும் இருக்கும். ஏணியில் நம்ம போய் நின்றுனா என்ன பண்ணணும்? சருன்னு ஏணியில் ஏறி போயிடுவோம். அடுத்தது பாம்பு கிட்ட போனால் என்ன ஆகிடும்? பாம்பு கொத்திச்சின்னு கீழே இறங்கி வந்துடுவோம். விளையாடிருக்கீங்களா நீங்கள்? குட். நெக்ஸ்ட்டு போல் செட், ஸ்னோக்கர். இது இங்கே பால்ஸ்லாம் இருக்கும். இதை அந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இதால் அதை ஹோலில் அடித்து தள்ளணும். இதெல்லாம் எங்கே விளையாடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டோர் கேம்ஸ். இதெல்லாம் உள்ளே தான் விளையாடுவோம். ஸோ இதெல்லாம் இன்டோர் கேம்ஸ். எதெல்லாம் இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா செஸ், கேரம், டேபிள் டென்னிஸ், லுடோ, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், போல் செட், ஸ்னோக்கர். இதெல்லாம் இன்டோர் கேம்ஸ். நெக்ஸ்ட்டு there are some other way of entertainments too. என்டர்டெயின்மெண்ட்ஸ்னால் பொழுதுபோக்கு. இது மட்டும் இல்லாமல் வேறு சில பொழுதுபோக்குகளும் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா வாட்சிங் கார்ட்டூன்ஸ் பார்ப்பீங்க இல்லையா நீங்கள்? பிடிக்கும் தானே உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பிளேயிங் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது. ஆனால் இது ரெண்டுமே என்ன பண்ணக்கூடாது? வீடியோ கேம்ஸ் அதிகமாக விளையாடவும் கூடாது, கார்ட்டூன்ஸும் அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. இது மூலயமா நம்மளுக்கு என்ன ஆகும்? கண் ப்ராப்ளம் ஆகும். ஓகேவா? அதிகமாக நம்ம டிவி பார்க்குறதுனாலையும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுனாலையும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹார்ம்ஃபுல் ஃபார் யுவர் ஐஸ். நம்மளுடைய கண் பாதிக்கப்படுது. ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறது நம்ம உடம்புக்கு நல்லது. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், வாட் வி ஹாவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன். இந்த லெசன்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம இன்டோர் கேம்ஸ் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா? பார்த்தோம் இல்லைங்களா? இன்டோர் கேம்ஸ்னால் வெளியில் விளையாடுற விளையாட்டுக்கள் எல்லாமே இன்டோர் கேம்ஸ். அடுத்தது அவுட்டோர் கேம்ஸ்னால் உள்ளே விளையாடுறது அவுட்டோர் கேம்ஸ். நெக்ஸ்ட்டு அதிகமாக டிவி பார்க்கக்கூடாது, வீடியோ கேம்ஸ் விளையாடக்கூடாது. இது மூலயமா என்ன ஆகுது? நம்ம கண் பாதிக்கப்படுது. ஓகேவா? இதுக்கப்புறம் யாரும் என்ன பண்ணக்கூடாது? அதிகமாக வீடியோ கேம்ஸ் விளையாடக்கூடாது, டிவியும் பார்க்கக்கூடாது. ஓகேவா சில்ட்ரன்? ஓகே சில்ட்ரன், பாய். See you next class.